இது இல்லாம போறதுக்கு தானே எல்லா முயற்சியும் பண்றாங்க. அதான் சிங்க பெண்மணி படையை உருவாக்கி இருக்காங்களே. நிச்சயமாக சிங்க பெண்மணி படையை அது சரிவா பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக எந்த பொம்பளையும் பாதிக்கப்பட மாட்டாங்க. எந்த ஆணும் பெண்களுக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்ய முடியாது. சிங்கப்பெருடைய அந்த பெண்களுடைய படை சீக்கிரமா போய் எல்லாத்தையும் தடுப்புன்னு நான் நம்புறேன். நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை ஈடுபட்ட பொழுது இன்றும் இருப்போம், நேற்றும் இருந்தோம், நாளையும் இருப்போம்னு திமுக கூட்டணியில் இருக்கிறது பத்தி அவர் இருக்கும்போது சொன்னேன். அந்த கூட்டணியில இருக்கும்போது அப்படி சொன்னமா? இல்லம்மா, அந்த கூட்டணியில இருக்கும்போது அப்படி சொன்னேன். இப்பதான் இல்லையே. அந்த கூட்டம் இருக்கும்போது தான் நான் சொன்னேன். அப்போதான் சொல்றேன். இப்போ தமிழக வெற்றி கழக கூட்டணியில இன்று இருக்கிறோம், நாளை இருப்போம், தொடர்ந்து இருப்போம் சொல்றேன். ஏன்னா அந்த கூட்டணி இருக்கிறதுனால இல்லங்க, நண்பர்கள் என்னை நிறைய விமர்சனம் பண்ணலாம். இப்பவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் காலையில் வாங்கிக்கிறது இல்லை சார். என் நண்பர்கள் தானே, என்னுடைய இனிய நண்பர்கள். சில பேர் தெரிஞ்சு பேசலாம், தெரியாம பேசலாம். ஆனால் அவர்கள் எது செஞ்சாலும் எங்களுக்கு அது பதில் சொல்ல மாட்டோம். அதுக்கு நான் விமர்சனம், அதுக்கு அது ஒரு விமர்சனம் நான் கருத மாட்டோம். எங்க நண்பர்கள் எங்களுக்கு எதோ சொல்லி மனசு தேர்க்கிறாங்கன்னு. சோஃபாவா? நாங்க சோஃபா வாங்கல சார். இல்லங்க, அதாவது நீங்க எங்க முஸ்லீம் லீக் ஆபீஸுக்கு இதுவரைக்கும் எந்த சிஎம் வந்ததில்லை. இவருக்கு நாங்க ஆதரவு கொடுத்த பிறகு சிஎம்க்கு எங்க ஆபீஸுக்கு எல்லா ஆபீஸுக்கு போய் மறந்தது மாதிரி உங்க ஆபீஸுக்கு வரேன்னு எங்களுக்கு சொல்லிட்டாரு. நான் 3 தடவை வேணாங்க இந்த தெரு ரொம்ப சிக்கலான தெருவுங்க, இது நான் உங்க ஆபீஸ்ல நன்றி சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல சார், நீங்க சொல்ற நன்றியை உங்க ஆபீஸ்ல நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்லிவிட்டேன். 3 தடவை 4 தடவை சொல்லி வேணாங்க, நீங்க பெரிய கூட்டத்தில் நீங்க நிக்க வேணாங்க அப்படின்னு. இல்ல எல்லா ஆபீஸும் நாங்கள் போனோம், உங்க ஆபீஸுக்கு வந்தா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி வந்துட்டார். இவர் வந்ததுனால எங்க ஆபீஸ அலங்காரம் பண்றதுக்காக வேண்டி சினிமா பண்ணுவாங்க பாருங்க, ஒரு இரவா வெளில அடிச்சு சோஃபாலாம் நீங்க சோஃபா கேட்டா அங்கெல்லாம் போட்டது நிறைய வாடகை சோஃபா வாங்கி போட்டோம். நிறைய சோஃபாவா வாங்கி 7-8 சோஃபா போட்டு அவர் வந்தவொடனே உட்கார வைக்கணும்னு சொல்லி அதான் நாங்க பண்ணதை தவிர வேற சோஃபா அந்த இதெல்லாம் எங்களுக்கு கூட தெரியாது சார். என்ன போட்டதே அப்பயே காலையில தூக்கிட்டு போயிட்டாங்க சார். சார் மேகதாது அப்படின்னா உங்களுக்கு தான் தெரியுமே, அங்க போய் பார்த்தா தெரியும்.